நம்ம ஒரு செய்தியை நினைவுபடுத்திக்கணும். இந்த நேரத்தில் சுந்தரர் சாமி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுந்தரர் சாமி தில்லையிலிருந்து திருவாரூருக்கு புறப்படுறாரு. புறப்படும்போது சீர்காழி பக்கமாக வர்றாரு. வந்த உடனே எல்லா அடியார்களும் சொல்கிறாங்க, சாமி சீர்காழி கோயிலுக்குள்ளே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்போ சுந்தரர் சொல்கிறாரு, அப்பா ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ண தலம், நான் இதை காலால் மிதிக்க மாட்டேன், அதனால் நான் சுற்றிக்கிட்டு நான் திருவாரூர் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லை ஓரமாக போகிறாரு. இது சாமிக்கு தெரியுது. அவர் எல்லை ஓரம் போகிறது யாருக்கு தெரியுது? சாமிக்கு தெரியுது. உடனே சாமி என்ன செய்யறாரு, அவருக்கு எங்க போறாரோ அங்க எதிர்காட்சி கொடுக்குறாரு. கைலாயத்துல அவருக்கு என்ன காட்சி கிடைச்சதோ அந்த காட்சியை அந்த இடத்துல கொடுக்குறாரு. அப்பயும் அவர் கோயிலுக்குள்ள போகல, அங்கிருந்து ஒரு பதிகத்தை பாடி திருவாரூருக்கு போறாரு. அப்போ அடியார்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா சுவாமி நிச்சயமா சுந்தரருக்கு எப்படி ஒரு நிலையில அந்த அருளை கொடுத்தாரோ நமக்கு அந்த மாதிரி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வைக்கலாம். அவ்வளவுதான். கொடுத்துட்டாருன்னா நம்ம சொல்ல முடியாது. நாம எந்த அளவுக்கு நாம உறுதியா இறைவனை வழிபடணும்னு வந்திருக்கிறோமோ அந்த உறுதிக்கு தகுந்தா போல நிச்சயமா நமக்கு அந்த அருள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அதனால இப்போ இன்னைக்கே நமக்கு ஒரு திருவருள் இருக்கிறதுனாலதான் அந்த முதல் நுழைவாயிலிருந்து உள்ள கொடிமரத்தை தாண்டி உள்ள வந்தோம். அந்த திருவருள் இல்லைன்னா நாம இந்த முன்னாடியே வெளியே போயிட்டு இன்னைக்கு உள்ள உட்காந்துட்டாலே சாமி அதை கேட்கிறாருன்னு இருக்கும். இங்க பேசுறது சாமி கேட்காதா? நமக்கே இங்க பேசுறது உள்ள கேட்காதான்? நிச்சயம் கேட்கும். நிச்சயமா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும்ன்றதுல நாம உறுதியா இருப்போம். இப்போ ஐயா அவர்கள் இந்த அற்புதமான தலம் விசயநல்லூர் என்று சொல்லக்கூடிய தலத்துல சிவயோகநாதர் என்ற பெயரை உடைய பெருமானுடைய வரலாற்றும் தல சிறப்பும் இப்போ ஐயா அவர்கள் நமக்கு சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.